விஜய் அவர்கள் மீண்டும் கரூர் போவதால் என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படும்? விஜயோட பாதுகாப்புக்கு உங்களால் உத்தரவாதம் செய்ய முடியுமா? மகிழ்ச்சியான தருணத்தில் விஜய் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே செருப்பை தூக்கி வீசுகிறீர்கள். வீசுனீங்களா இல்லையா? இன்னைக்கு 40 உயிர்களை பறிகொடுத்த ஊர் அந்த ஊர். அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அங்கே போனால் அத்தனை பேருக்கும் சிரமமா இல்லையா? தார்மீக ரீதியாக விஜய் அங்கே போக வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் போனால் அதனால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன? நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல், விஜய் செல்லலாம் என்று முடிவெடுத்தாலும் நிர்வாகம் அதை அனுமதிக்காது என்பதுதான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய தகவல். இந்த மாதிரி நிர்வாகம் ஒரு பக்கம் அன்அஃபிஷியலாக இன்டெலிஜென்ஸ் சார் நீங்கள் வராதிங்கன்றதை சொல்லிட்டு, இந்த பக்கம் இவர்களை விட்டு விஜய்க்கு மனசாட்சி இல்லையா, இரக்கம் இல்லையா, தப்பிச்சு ஓடிட்டார். ஸோ முழுக்க முழுக்க இந்த விஷயத்தில் விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம் என்று தங்கள் பொறுப்பை தட்டி கழித்து பழியை மொத்தமும் விஜய் மீது போடுவதற்கான வேலையை திமுக மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், அரசு நிர்வாகம் என அத்தனை பேரும் செய்கிறார்கள்.